சுடிச்சு வர அள்ளி போட்டு அப்படியே மேலாப்புல ரசத்தை ஊற்றி இந்த தொக்கை அப்படி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோம். பொடிச்சட்டி சாறு வயிற்றுக்குள்ள போகிறதே தெரியாது. வாசம் தாண்டி மனம் பத்தியா வீடு வர அடைக்குது. ஆமாக்கா, நானும் அதே தான் நினச்சேன். அருமையாக நீங்கள் சமைக்கிறீங்க. உங்கள் கைக்கு தங்க விலையிலே போடலாம். நீ வேற ஏண்டி, எனக்கு தங்க விலையில வேணாம், வைரக்கம்பளம் வேணாம். ஏன்னா நோயாமல் இந்த கிழவி திட்டாமல் இருந்தால் போதும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிற வாஸ்தவம் தான். இம்புட்டு வேலை செஞ்சோம், இவ்வளோ ருசிச்சியாக சமைச்சு போட்டோம், ஒத்த பிரயோஜனம் கிடையாது. இந்த கிழவி நம்மளை திட்டிக்கிட்டே தான் இருக்குது. அது நம்ம தலையெழுத்துடி, வேற வழி இல்லை. இந்த ஜென்மத்தில் இப்படி தான் வாழணும்னு இருக்கு. ஒரு கருவாட்டு தொக்கு செய்யும் எம்புட்டு நேரம் எம்புட்டு ஆகுது. ஒரு வயசானவ மாத்திரை வேற பொண்ணும் எம்புட்டு நேரம் காத்து கிடப்பான வேலைகளுக்கு கொஞ்சமாவது இருக்கா? அவங்க பாட்டுக்கு இருக்காளுங்க. கருவாடு வாசம் வருதே, நல்லா கம்மன்னு வீடே உனக்கு. அப்போ கருவாடு ரெடியாகிட்டு இவளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க? நம்மளை வந்து சாப்பாடு கூப்பிடுவோன்னு இருக்கா? இருக்கட்டும், அவளுக்கு என்னதான் பண்ணுறாங்கன்னு நம்ம நேரில் போய் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். 4 காசு சம்பாரிச்சாதாண்டி மரியாதை இந்த உலகத்தில். கட்டின புருஷன்லேருந்து பெத்த புள்ள வரைக்கும் நாளைக்கு அப்போ தான் மதித்தோம். இதுக்கு ஒரு நான் முடிவு கட்டுறேன். ஏண்டி என்ன பண்ண போற? கதையில் வர பாக்கியலட்சுமியும் சூரிய வம்சத்தில் வர தேவயானியும் வெறும் கதையில் மட்டும் இல்லை, நிஜத்துலேயும் இருக்கோன்னு காட்ட போகிறேன். 4 காசு சம்பாரிச்சு காட்ட போகிறேன். கிரிச்சா எத்த நீங்களா? என்ன நான் இல்லாதப்ப என்னென்னமோ பேச்செல்லாம் நடக்குது போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. ஏக்கா ஏன் மறைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. அடி சுத்த பேசாம ரெடி. அதான் மல்லிகா ஏதோ சொல்கிறாளே சொல்லு. எத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த. ஏதோ பாக்கியலட்சுமி தேவயானி அப்பெல்லாம் கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லை. ஏக்கா எதுக்கு பயப்படுறீங்க? ஆமாம், நானும் 4 காசு சம்பாதிக்க போகிறேன். கிழிச்ச மூக்கு படப்பா இருந்தால் இப்பெல்லாம் யோசிக்க தான் வேணும். ஒன்றை சொல்லி கொத்தம் இல்லை. வீட்டில் 3 வேளை சோத்தை போட்டு சும்மாவே உட்கார வச்சிருக்க பார்த்தியா? எங்களை சொல்லணும். அதான் இப்பெல்லாம் யோசிக்க தோணுது. வெட்டியா திண்டு வீட்டில் தூங்கிட்டே இருந்தா அப்படிதான். இதை பார்த்து பேசுங்க. என்னடி என்ன எதிர்த்து பேசுற? எதிர்த்து பேசல, நியாயத்தை பேசுகிறேன். என்ன நியாயம்? சும்மா படுத்துக்கிட்டு வீட்டில் பகல் கனவு காண்றியோ? இது கனவு இல்லை, நிஜம். நிஜத்தில் நடக்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடக்குதா இல்லையா பாருங்க. ஆமாம், ஒரு நாள் 9 நாளுன்னு கிட்ட போ போய் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு. என்ன மரவெல்லாம் கூட்டி சாணி எண்ணி போடுப்பா, அதுக்கு தண்ணி எல்லாம் லாய்க்கு. இப்போ பார்த்து பேசுங்க. நாளைக்கு நான் சாதிச்சதுக்கப்புறம் இந்த மூஞ்சை கொண்டு போய் நீங்கள் எங்கே வச்சுக்குவீங்க? லட்சத்தில் இல்லை கோடியில் கூட நான் சம்பாதிப்பேன். இன்னைக்கு என்கிட்ட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருக்குது. அடி செத்த நேரம் பேசாம ரெடி. அவங்க ஏதோ பேசிட்டு போட்டோம், நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கக்கா. அப்படி கேட்டு தான் நம்மளை அடிமையாக வச்சுருக்காங்க. இனிமேல் அப்படி இருக்க முடியாது. நான் உழைச்சி சம்பாரிச்சு ஒரு கோடீஸ்வரி ஆகி காட்டுறேன். சிரிப்பு வர மாதிரி காமெடி பண்ணாது சொல்லிட்டேன். உன்னால வீட்டிலே வேலை பார்க்க முடியாது, இன்னும் வெளில போய் வேலை பார்க்குறாளாம். உனக்குலாம் ஏன் வேலை கொடுப்பான்? படிப்பும் அரகரை 2 பேரும் அவங்க வீட்டில் வச்சுக்க முடியல, நீங்கள் ஏன் தலையில் கட்டிட்டாங்க. நீ லட்சத்தில் கோடியிலலாம் சம்பாதிக்க வேணாம். ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சு காட்டு போதும். 1000 ரூபா என்ன 1000 ரூபா? 10,000 ரூபா. இனி 10 நாளில் நான் சம்பாரிச்சு காட்டுறேன். காட்டில் நான் உமா இல்லை. ஆமாம் கிரிச்சா, 1 ரூபா சம்பாதிக்கிறது எம்பிட்டு கஷ்டம்னு வெளில போய் சம்பாரிச்சு பார்த்தா தான் தெரியும். என் பசங்க 2 பேரும் நாயா பேயா உழைக்கானுங்க. நீங்கள் எல்லாம் வீட்டில் உட்காந்து தின்னுட்டு என்னம்மா வாய் பேசுகிறீங்க? 10 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு இப்போயே தெரியும். சும்மா பகல் கனவு கண்டுக்கிட்டு நீங்கள் எங்களை குறைச்சி எடை போடுறீங்க. நாங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி 1000 ரூபா இல்லை 10,000 ரூபாட நான் 10 நாளில் சம்பாரிச்சு காட்டல. காட்டுவேன். காட்டு அதெல்லாம் எனக்கு தண்ணி காட்டு. அது மட்டும் தான் அவனால் காட்ட முடியும். காட்டுறாலாம் காட்டுறா. ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 நாள் 10,000. உனக்கு ஞாபகம் இருந்தா சரிடி. அடி நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா, இல்லை நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு கிடக்கியா? ஏக்கா நான் நாளும் தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கேன். ஏண்டி நீ நாளும் தெரிஞ்சவன் பேசுகிற மாதிரி இல்லை, என்னென்னமோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. இது கனவா நிஜமான்னு எனக்கே ஒன்றும் புரியலை. எல்லாம் நெசம்தான். நீங்கள் கொஞ்சம் இந்த மாமியாருக்கு பயப்படுறதா நிறுத்துங்க. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், தப்பு இல்லை. பயப்படணுன்னு எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. ஏண்டி அதெல்லாம் இருக்கட்டும்டி. 10 நாள் 10,000 ரூபா எதுக்கடி ஏற்றுக்கிட்டேன்? கிழவி 1000 ரூபா தான் சொன்னிச்சு, அதோட அமைதியாக இருக்க வேண்டியதானே? 10,000 ரூபா 10 நாள் சம்பாதிக்கிறாளாம். இதெல்லாம் நடக்கிற கதையாடி. ஏக்கா நீங்கள் ஏன் எப்படி பேசுறீங்க? நீ எப்படி
ஒரு பாசிட்டிவாக பேசுவீங்க, இன்னைக்கு அப்படி பேசுறீங்க. ஏண்டி ஒரு கூட்டாக்கணும், பொரியல் பண்ணணும், சமைக்கணும் அப்படின்னா பாசிட்டிவாக பேசலாம். இல்லை வீட்டை கீழே சுத்தம் பண்ணணும்னா சம்பாதிக்கணும்னா அதே போல நமக்கு தெரியும். அக்கா இந்த வேலையெல்லாம் வெளியில் செஞ்சால் நம்மளும் உழைப்பாளிகள் தான், 4 பேர் காசு தருவாங்க, ஞாபகம் இருக்கட்டும். உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்க திறமை உங்களுக்கு தெரியல, உங்களுக்குன்னு இல்லை, நாட்டில் பாதி பொம்பளைங்க உங்களை மாதிரி தான். அவங்க திறமை அவங்களுக்கே தெரியறதில்ல. அதனால தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்மளை ஏறி மிதிக்கிறாங்க. பொம்பளைங்களுக்கு பொம்பளைங்க தாங்க எதிரி, ஞாபகம் இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து 10 நாளில் 10,000 சம்பாதிச்சு காட்டுறோம். இவன் என்ன சபதத்தில் நம்மளையும் சேர்த்துக்கிட்டு சபதம் வேற போடுறா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வாரேன். என்ன நடக்குது இங்க? இவ எப்படி 10 நாளில் 10,000 சம்பாதிக்க போறா? இது என்னையும் வேற கூட்டு சேர்க்கறா. நம்ம சபதமும் போடல, ஒன்றும் போடல. நமக்கு எதுக்குதான் தேவையில்லாத வேலை? நம்ம பாட்டுக்கு வீட்டில் உண்டு, நம்ம வேலை ஒன்று இருக்கோம். இது சபதம் மட்டும் இவன் மட்டும் போட வேண்டியதானே? என்னையும் சேர்த்து போட்டுக்கிறா. என்ன நடக்க போடுதோ. ஆண்டவா, நீதான் இவங்கள்ட்ட இருந்து என்ன காப்பாற்றணும். இந்த குடும்பத்தில் உசுர கையில் பிடிச்சிக்கிட்டே அலைய வேண்டியதாக இருக்கு. ஆனால் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் நமக்கு பாதகமாக